விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விலைப்பட்டியல் ஒட்டாத நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். விவரங்கள். அதாவது விழுப்புரம் மைய பகுதியில் அமைந்துள்ளது விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். இங்கு பாத்தீங்கன்னா விழுப்புரத்தை சுற்றி இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்ய வந்த விளைபொருட்களான நெல், மணிலா, உளுந்து போன்றவை அது விழுப்புரத்தில் உள்ள ஒருங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்வது வழக்கம். தற்போது பாத்தீங்கன்னா நெல் அறுவடை அதிக அளவில் இருக்கிறதுனால நெல் மூட்டைகள் உளுந்து அதிகமா விற்பனைக்காக விவசாயிகள் காலை முதலே கொண்டு வந்திருந்தாங்க. எண்ணெயில்தான் இந்த விலைப்பட்டியலானது இந்த பொருளுக்கான எவ்வளவு விலை என்பதை ஒழுங்குமுறை விற்பனை கூட நிர்வாகம் காலையிலேயே ஒட்டும். ஆனால் மாலை வரையும் பார்த்தீங்கன்னா இந்த விலை, இந்த பொருளுக்கான விலை என்ன என்று கூட ஒட்டாததுனால பல மணி நேரம் விவசாயிகள் காத்திருந்தும் அது பற்றி உரிய அதிகாரிகள் உரிய பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தான் தற்போது நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் புதுச்சேரி சாலை. இந்த சாலையில் தான் அந்த ஒழுங்குமுறை விற்பனை குடிமையிலே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒரு 30 நிமிடத்துக்கு மேலாக விவசாயிகள் தங்கள் கோரிக்கை அந்த அதிகாரிகளை கண்டித்தும் தங்கள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். தற்போது தகவல் அறிந்து வந்துள்ள விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவர்களை உள்ளே, அதாவது சாலையை விட்டு அகற்றும் பணியில் ஈடுபட்டு வரும் காட்சியம் நம்மால் பார்க்க முடிகிறது. போராட்டம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.